ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பெருமை. ஸோ நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த பெருமைன்னு ஒரு ஆவி இருக்குன்னு நம்ம வாழ்க்கையில் முற்றிலுமாக நம்மளை அழிச்சிருங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம அதிகமாக வளர நிறைய பாவங்களை விட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா, கர்த்தர் நம்மளை வெளியெடுப்பார். ஆனால் ஒன்று மட்டும் நமக்குள்ளே என்னென்னா, பிசாசானவன் விதைச்சு கொண்டு வளர்த்து கொண்டே இருப்பான். அது என்ன பாவம் அப்படின்னா பெருமை தான். எனக்கு இது தெரியும், அது தெரியும், இதே நாள் நடக்கும், அதே நாள் நடக்கும்னு அநேக பெருமையினால் நம்ம என்னென்னா வளர்ந்து கொண்டே இருப்போங்க. வேதத்தில் அநேக வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 23ஆம் வசனம், மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் அப்படின்னு. 1 பேதுரு 5:5 வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நல்லா பாருங்கள், தேவன் நம்ம செய்கிற காரியத்தில் நம்மளோட இல்லை அப்படின்னாலே நமக்கு தெரியும் அந்த இடத்துல எவ்வளோ சீரோவாக அந்த காரியம் போய் முடியும். அந்த நிச்சயமாக என்னென்னா வெற்றி இருக்காது அப்படின்னு. ஸோ தேவன் இல்லாமல் இருந்தாலே அதை வேஸ்ட்டு அப்படின்னா, தேவன் நமக்கு எதிர்த்திருந்து காரியங்களை செய்தார்னா நம்ம வாழ்க்கை எவ்வளோ கொடூரமாக மாறிடும்ன்ட்டு. அடுத்த வசனம் பார்த்தோன்னா ரோமர் 12:16 உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஸோ அநேக நேரங்களில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஞானம் நமக்கு சுற்றி இருக்கிறவங்களை காட்டிலும் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம், நான் பெரிய அறிவாளி, நான் பெரிய ஞானி அப்படின்னு தானே. ஆனால் இதை சொல்லுது, நம்மளை என்ன செய்யக்கூடாதான், புத்திமான்கள்னு எண்ணக்கூடாதான். நீதிமொழிகள் 16:18 சொல்லுது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்கள் இருதயத்துக்குள்ளே லைட்டாக பெருமை, அகந்தை இப்படி ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதோட முடிவு நீங்கள் நெக்ஸ்ட் எங்கே போய் விழுவீங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் அதில் டவுன்ஃபால் தான் பார்ப்பீங்க. அதில் ஜெயம் கிடைக்காது. ஒரு பெருமை வந்துட்டா நான் இதை சாதிச்சிடுவேன், நான் இதை பண்ணி வைக்க எனக்கு இது கிடச்சிரும், இந்த மாதிரி ரொம்ப ஒரு பெருமை வந்துட்டா, இல்லை என்னால் தான் இது ஆகிட்டு அப்படின்னு பெருமை வந்துட்டனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அந்த காரியம் கண்டிப்பாக ஜெயம் பெறாது. அது தோல்வியில் தான் வரும். அந்த காரியத்தில் நீங்கள் விழுந்து போயிடுவீங்க. ஸோ நமக்கு எதெல்லாம் பெருமை வரும்னு நினச்சோன்னா, ஒரு காரியத்தில் நம்ம இன்னொருத்தவங்களோட அறிவாக இருக்குமா பெருமை வரும். ஒரு காரியம் அவங்களுக்கு நடக்கலை, அவங்களுக்கு அது கிடைக்கல, பட் நமக்கு கிட்டத்தட்ட அது இருக்குது அப்படின்னா பெருமை வரும். ஸோ ஒருத்தங்களை விட நான் ரொம்ப என்னென்னா என்கிட்ட அதிகமான பணம் இருக்குது, நான் ரொம்ப ஐஸ்வர்யமாக நான் இருக்கேன் அப்படின்னா பெருமை வரும். ஒருத்தங்கிட்ட இல்லாத ஏதோ ஒரு பொருள் என் இடத்துல இருக்குன்னா அது பெருமை வரும். மற்றவங்கள விட தாளந்துகளையும் திறமைகளையும் நம்ம அதிகமாக இருந்தோம் அப்படின்னா அதில் பெருமை வரும். மார்க் மற்றவங்களோட எடுப்போன்னா அதில் பெருமை வரும். இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து முதிர்ந்த வயசு ஆகிற வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு என்னென்னா பெருமைன்றது வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இந்த பெருமையோட மூல காரணமே என்னென்னா இந்த கம்பேரிசன். என்றைக்கு நம்ம இன்னொருத்தங்களை கம்பேர் பண்ணி நம்ம பார்க்குறோமோ அன்றைக்கி நமக்குள்ளே என்ன வரும்னா பெருமைன்னு ஒன்று வரும். ஸோ ஒருத்தங்கிட்ட இல்லாத பட்சத்தில் அது என்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இசப்பா எனக்கு நீங்கள் அதை தந்திருக்கிறீங்க நன்றி, எனக்கு நல்ல ஞானம் தந்திருக்கீங்க நன்றி, எனக்கு நல்லா அறிவை தந்திருக்கீங்க நன்றி, புத்தியை தந்திருக்கீங்க நன்றி, எனக்கு இந்த பொருள்களை தந்திருக்கீங்க நன்றி, எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க நன்றி, எனக்கு நல்ல பண தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்குது நன்றி, நான் நல்லா சாப்பிட்றேன் எனக்கு நன்றி உமக்கு நன்றி சப்பா, எனக்கு நீங்கள் நல்ல ட்ரெஸ் தந்திருக்கீங்க உமக்கு நன்றி சப்பா, நான் ஊழியத்தில் நீங்கள் இவ்வளோ வல்லமையாக பயன்படுத்துகிறீங்க உமக்கு நன்றி சப்பா, அநேக தெய்வ வரங்கள் என் மூலியமாக செயல்படுது உமக்கு நன்றி சப்பா எப்படின்னு கர்த்தர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்னா நன்மைக்காக என்ன சொல்லணும்னா நம்ம நன்றி செலுத்துவராக இருக்கணும். அதே போல் நம்ம 2 கொரிந்தியர் 10:17 என்ன பார்க்குறோன்னா, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவன். லூக்கா 11:14 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தன்னை தான் உயர்த்துகிறவனோ தாழ்த்தப்படுவான், தன்னை தான் தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்ககிட்ட ஒன்று இருக்கா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களையே தாழ்த்துறதுக்கு பழகிக்கணுங்க. அதே போல் கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டுறதுக்கு நம்ம என்னென்னா பழகிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு கிடச்சிட்டா, எனக்கு இந்த காரியம் இருக்குது, ஏன் அப்படின்னா ஏசப்பா எனக்கு தான் தந்தாங்க, நான் இதில் அதிகமான மார்க் எடுத்தேன், ஏன்னா ஏசப்பா எனக்கு ஞானம் தந்தாங்க, என் நாவிலேருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அவங்கள சீர்தட்டுச்சு, ஏன்னா தேவன் என் நாவில் வார்த்தைகளை போட்டாங்க இப்படின்னு. எந்த ஒரு காரியம் செய்தாலும் தேவனால் ஏஸ்பா கிருபை, ஏஸ்பா தந்த ஞானம், ஏஸ்பா தந்த கிருபை இப்படின்னு ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கும்போது ஏசப்பாவால் அப்படின்னு நீங்கள் சொல்லி அந்த முடிக்கும் போது பெருமை வராதுங்க. ஸோ இப்படி தான் உலகத்தின் பெருமையை நீங்கள் என்ன பண்ணலான்னா எதிர்கொள்ளலாம். ஸோ என்ன ஒரு காரியம் செஞ்சாலும், என்ன ஒரு
காரியம் நடந்தாலும் என்ன ஒரு காரியம் கிடைச்சிச்சுனாலும் எல்லாம் ஏசப்பாவால் தான் ஏசப்பாவால் தான் ஏசப்பாவால் தான் அப்படின்னு என்ன செய்யுங்கன்னா சொல்லி பழகுங்க. ஆனால் வந்து அதிகமான மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னு நிறுத்தாமல் நான் வந்து அதிகமான மார்க் எடுத்துட்டேன் ஏசப்பாவோட ஞானத்தினால ஏசப்பாவால் இப்படி சொல்லி பழகும்போது நிச்சயமாக இந்த பெருமை உங்களை விட்டு என்ன செய்யுன்னா ஓடி போகும். எந்த காரியத்தினாலும் கர்த்தரை குறித்து என்ன செய்யுங்கன்னா மேன்மை பாராட்ட பழகுங்க. அதே போல் உங்கள் லைஃப்பில் ஆவிக்குரிய பெருமைகள் வந்து மேற்கொள்ளுறதுக்கு சில வசனங்கள் சொல்கிறேன். என்ன அப்படின்னா லூக்கா 17:10 அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்டப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களை வந்து கர்த்தர் வந்து அதிகமாக வந்து சர்ச் மினிஸ்ட்ரீஸில் பயன்படுத்தலாம், சண்டே மினிஸ்ட்ரீஸில் பயன்படுத்தலாம், இல்லை அநேக பெரிய ஊழியங்களை கர்த்தர் வந்து பயன்படுத்தலாம், இல்லை அநேக பாடல்கள் நிமித்தமாக அவங்கள வந்து கர்த்தர் பயன்படுத்தலாம். இப்படி அநேகமான ஊழியங்களில் கர்த்தர் அவங்களை வந்து பயன்படுத்தும் போது நீங்கள் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா எல்லாத்தையும் முடிச்சக்கப்புறம் கடமையை மாத்திரம் செய்தேன் அப்படின்ட்டு, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் தான் அப்படின்னு. ஸோ இந்த வசனத்தை எல்லா ஊழியமும் மகிமையாக முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தை சொல்லி முடிப்பீர்கள். ஆனால் நிச்சயமாக பெருமைன்னு ஒன்று உங்களுக்குள்ளே வராதுங்க. உங்களுக்கு ஒரு வேளை நல்லா வந்து தரிசனம் காண்பீங்க, சொப்பனங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அநேக பெருமை இருக்கும். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு அந்த மனிதர்களை குறித்தோ இல்லை அவங்க காரியங்கள் இல்லை சில அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை குறித்ததான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வந்து சொப்பனத்தின் மூலியமாக தரிசனத்தின் மூலியமாக இல்லை ஏதோ ஒரு வார்த்தைகள் மூலியமாக வெளிப்படுத்தினார் அப்படின்னா அவங்கக்கிட்ட அந்த காரியத்தை குறித்து பேசுகிறதற்கு முன்பாக இந்த வசனத்தை சொல்லுங்கள். 2 கொரிந்தியர் 12:1 மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அளவே ஆகிலும் கர்த்தருடைய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். ஸோ இந்த வசனத்தை நீங்கள் சொல்லிவிட்டு எஸ்பா எனக்கு இப்படி ஒரு சொப்பனை காமிச்சாங்க, எஸ்பா எனக்கு இப்படி ஒரு தரிசனம் காமிச்சாங்க, இதில் வந்து இப்படி நான் பார்த்தேன், இதுக்கு வந்து மீனிங் வந்து இது இப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்னென்னா அவங்கக்கிட்ட இந்த மாதிரியான வசனத்தை சொல்லிவிட்டு தெய்வ காரியங்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். புரிஞ்சதா? ஒருவேளை அநேக நேரம் ஜெபிக்கும் போது என்னென்னா தெய்வ வார்த்தைகளில் தேவன் வந்து என்னென்னா நம்ம நாவுகளில் வந்து தருவார். இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்கு வந்து அவங்கக்கிட்ட மனுஷங்க வந்து சொல்லும்போது இதுக்காக எனக்கு வந்து வார்த்தை வேணும், இதுக்காக எனக்கு வந்து பதில் வேணும், இதுக்கு எனக்கு ஆன்சர் வேணும், நீங்கள் கொஞ்சம் ஜெபிப்பீங்களா, இந்த மாதிரி ஏதோ உனக்கு ஹெல்ப் கேட்காங்க, இல்லை சொப்பனத்துக்கு மீனிங் கேட்குறாங்க, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வசனத்தை சொல்லிவிட்டு அந்த காரியங்களை நீங்கள் மனிதர்களுக்கு சொல்லுங்கள். என்ன அப்படின்னா ஆதியாகமம் 11வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவை அள்ளி செய்வார் என்றான். ஸோ நான் அல்ல, தேவனே என்னென்னா மங்களமான உத்தரவு உங்களுக்கு தந்தாருங்க. அதை யாருக்காவது ஜெபிக்கிறீங்க, நிறையா தேவ வார்த்தைகள் அவங்களுக்கு கொடுத்தான காரியங்களை கற்றுவங்க நாவல் மூலியமாக வெளிப்படுத்தும் போது நான் அல்லப்பா எல்லாமே தேவன் தான்ப்பா பேசினார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் எல்லாத்தையும் அப்படி அறிந்து ஞானி போல் பேசாமல் எல்லாம் தேவன் தான்ப்பா தந்தார், எல்லாம் தேவன் தான் இப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களையும் தேவன் தான், எஸ்பான் தான், கர்த்தரால தான், தேவாவினால தான், ஆவியானவனால தான் இப்படின்னு நீங்கள் வந்து மேன்மை பெருமை எல்லாம் வச்சு என்ன பண்ணணும்னா கர்த்தருக்கே கொடுக்கணுங்க.